உணரப்பட தொடங்கி விட்டது என்று முதலாவது பதிலை நான் சொல்லுகிறேன். இரண்டாவது, எங்களுக்கு மத்திய கிழக்கு வளைகுடா நாடுகள் ஏன் முக்கியமானது என்றதுல நாங்கள் பல்வேறு விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒன்று, கிட்டத்தட்ட 15 லட்சம் இலங்கையர்கள் மத்திய கிழக்கில் எல்லாம் வேலை செய்கிறார்கள். கடந்த வருஷம் 25ஆம் ஆண்டு எங்களுக்கு $8 பில்லியன் வெளிநாட்டு இலங்கையர்கள் அனுப்புற பணம் இலங்கைக்கு வந்திருக்குது. ஆனா இலங்கையிட இப்பொழுது பெட்ரோலிய கையிருப்பு 37 நாட்களுக்கு தான் போதுமானது என்று எல்லோருக்கும் தெரியும், அரசாங்கமே அறிவித்து விட்டது. இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு நான் நேரடியாக வருவனாக இருந்தால் இதுல 3 தோற்றப்பாடை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். முதலாவது தோற்றப்பாடு, ஒரு 30 நாளைக்குள்ள இந்த யுத்தம் முடிவடைகின்றது என்று எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக ஒரு 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 அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அல்லது ஈரானுக்கும் 3 நாடுகளுக்கும் இடையில ஒரு 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 யுத்த நிறுத்தம் வருகிறது என்று சொன்னால் அந்த கோமுஸ் நீரிணையெல்லாம் திறக்கப்படுது. ஆயில் பிரைஸ் கிட்டத்தட்ட ஒரு $75-80 ஒரு பேரல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அந்த இலங்கையர்களுடைய வேலை வாய்ப்பு பாதிக்கப்படாது, மீண்டும் மீண்டும் உறுதி நிலைக்கு வந்துவிடும். உல்லாச பயணத்துறையும் பெரிய அளவு பாதிக்கப்படாது. IMF புரோகிராமும் தண்ட வழியில போய்கொண்டிருக்கும். இது முதலாவது. இதுதான் கூட வாய்ப்பு, ஒரு 60% வாய்ப்பு இருப்பதாக எல்லோரும் கணிக்கிறார்கள். இரண்டாவது வாய்ப்பு தோற்றப்பாடு என்னன்னு சொன்னால், ஒரு இந்த யுத்தம் நீண்ட காலத்துக்கு நீடிக்கிறது, கிட்டத்தட்ட 3 தொடக்கம் 9 மாதம். இப்படி பார்த்தால் உங்களுக்கு தெரியும், அடிக்கடி யுத்தம் நடந்து கொண்டிருக்கும், இந்த தாக்கல் தொடர்ந்து கொண்டிருக்குதும். இந்த இடத்துல பெட்ரோலிய விலை 90 தொடக்கம் $110 ஒரு பேரல் அதிகரிக்க கூடும் என்று மதிப்பிடப்படுகின்றது. இதனால இலங்கையை சேர்ந்த கிட்டத்தட்ட 20 தொடக்கம் 50,000 தொழிலாளர்கள் திரும்ப வேண்டிய கட்டத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த பண அனுப்புதல்கள் 15 தொடக்கம் 30% வீழ்ச்சி அடைய வாய்ப்பு இருக்கின்றது. உல்லாச பயணிகளின் வருவையும் 25 தொடக்கம் 40% விழ வாய்ப்பு இருக்கின்றது. இலங்கை ரூபாயின் பெறுமதி 8 தொடக்கம் 15% பெறுமதி குறைய வாய்ப்பு இருக்கின்றது. IMF புரோகிராம் இடரபாயத்தை எதிர்கொள்ள போகின்றது. இது இரண்டாவது தோற்றப்பாடு. மூன்றாவது தோற்றப்பாடுக்கு ஒரு 15%. முதலாவதுக்கு 60% வாய்ப்புகளும், இரண்டாவதுக்கு 25% வாய்ப்புகளும், மூன்றாவது ஃபுல் ஸ்கேல் வார், மிக மிக மோசமான பிராந்திய ரீதியான யுத்தம், அதுக்கு ஒரு 15% தான் வாய்ப்பு இருப்பதாக ஆய்வாளர்கள் மதிப்பிடுகிறார்கள். அப்படி அது கிட்டத்தட்ட 9 மாதத்தை விட தாண்டி போகும். அப்படி நடந்தால் அந்த கோமோஸ் நீரிணை ஜலசந்தி முழுவதுமாக மூடப்படும். பெட்ரோலிய விலை 120 தொடக்கம் $150 செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இலங்கை தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேற்பட்டவர்களை மீள கொண்டு வர வேண்டிய தேவை வரும். இந்த பண அனுப்புதல்கள் நிச்சயமாக 50% அதிகமாக வீழ்ச்சி அடைய வாய்ப்பு இருக்கும். டூரிசம் ஒட்டுமொத்தமாக சிதவடைய வாய்ப்பு இருக்குது. மூட வேண்டிய கட்டத்துக்கு கொட்டல் எல்லாம் வரும். IMF புரோகிராமை இலங்கை முன்னெடுத்து செய்ய முடியாத கட்டத்துக்கு வரும். என்றால் எங்களுடைய அந்நிய செலாவணி கையிருப்பு மோசமான நிலைக்கு சென்றுவிடும்.